ஃபோன் பண்ணிக்கலாம். பண்ணிக்கங்க. ஹலோ, ராஜா இருக்காப்லையா? நான் ராஜா தான் பேசுறேன். மாப்ள, நான் சத்யா பேசுறேன்டா. எந்த சத்யா? மதுரை சத்யாடா. சொல்றேன் மாப்ள, எங்க இருக்க? மாப்ள, நான் சென்னை வந்திருக்கேன்டா. அப்படியா? என்ன திடீர்னு? உன்னை பார்க்கலான்ட்டு தான்டா வந்தேன். அண்ணே வணக்கண்ணே, இந்த அட்ரஸ் கொஞ்சம். நம்பர் 23 ஜெயின் கோயில் தெரு. அப்படியே நேராக போய் முதல் தெருவில் திரும்பினா 3 வீடு தள்ளி அங்கே இருக்கு இந்த அட்ரஸுங்க. தம்பி இங்க வா. அக்கா, யார் நீ? யார பக்கம் மேல போற? ராஜான்னு. ஆமா, மாடியில இருக்கான். நீ யாரு? அவன் ஃப்ரெண்டு, ஊர்ல இருந்து வந்திருக்கேன். அவனுங்களே 2 மாசம் வாடகை தரல. நானே ஜாமான் சட்டை தூக்கி என்னைக்கு ரோட்ல போடணும் எனக்கே தெரியாது. இதுல நீ வேற ஃப்ரெண்டு வந்து நிக்கிற. வந்தமா பார்த்தமா போனமான்னு இருக்கணும். என்ன புரியுதா? இவங்களும் வாடகை கொடுக்க முடியல, இதுல வந்துட்டானுங்க ஃப்ரெண்டுங்க அவனுங்க சொல்லி. மூஞ்சி ஆலயம் பாரு. என்னடா மாப்ள, ஒரு தூசி துப்புட்டமா வந்திருக்க? இல்ல மாப்ள, அட்ரஸ் தெரியாம தெரு ஃபுல்லா சுத்திட்டு வரேன் மாப்ள. தென்னாட்டு கருப்பா போட்டு எல்லாரும் நல்லா இருக்காங்க. இவன் யாரு புதுசு? மாட்டினானோ காலையிலே குளிச்சாச்சானே. காளி, இப்பதான் உன்னை கைகூப்பி கும்பிட்டேன், அதுக்குள்ள என்னைய காளி பண்ண அனுப்பிட்டே தாயி. ரொம்ப குசும்பனே மாப்ள. இவர்தான் சுசைல் என்ன, எனக்கு எல்லாமே இவர்தான். அண்ணே வணக்கம். இருக்கட்டும், கடைக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. டேய், சாப்பாட்டு விஷயத்துல என்னைக்குமே நான் வஞ்சனை பண்ண மாட்டேன்டா. ஆத்தா உத்தரவு 2 பேருக்கு அன்னதானம் பண்ண சொல்லியிருக்கான். நீ போய் சாப்பிட்டு எங்களுக்கு வாங்கிட்டு வா. போடா. அண்ணே, பஸ்ல வந்தது ஒரு மாதிரி கச கசன்னு இருக்குண்ணே. ஒரு குளியல போட்டுக்கிட்டுமா? இங்கே தண்ணிலாம் வராது. அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருமா? வாடகை கொடுத்தா தான் வரும். ராஜா உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னானா? ஆமாண்ணே. நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க. நீங்க பாத்ரூம் போய் தண்ணி கிட்டிய கொட்டிவிடாதீங்க. கொஞ்சமா மூஞ்சி முகரைய கழுவிட்டு வந்து ரெஸ்ட் எடுங்க. சாப்பாடு உங்களுக்கு வந்துரு. அண்ணே, பெருசா கிளம்புற மாதிரி இருக்கு. டேய் வேணாம், காலங்காத்தால என் வாயை கிளறாத, இது உனக்கு நல்லது இல்ல. நீ ஒரு சோம்பேறி, உன்னை நம்பி வந்திருக்கான் பாரு அவன் 1ஆம் நம்பர் சோம்பேறி. 2 பேரும் சேர்ந்திருக்கீங்களா விருசம்பளம் மாதிரி. ஒருத்தன் கூட தங்க முடியாத புறா கூண்டு மாதிரி ஒரு ரூம்பு.
நான் ஒரு ஆளு இங்க படுத்து தூங்க முடியல, காணா குறைக்கு இங்க கொசுறு வேற. ஏய் ராஜா, இன்னைக்கு சாயந்தரம் டைம், அதுக்குள்ள வாடகை வரல ஜாமான் எடுத்து ரோட்ல கரைச்சிட்டு வீட்டை பூட்டிடுவேன். ஒருக்கா எவ்வளவுன்னு கணக்கு பண்ணி வைக்கா, சாயந்தரம் டிப்ஸோட செட்டில் பண்றேன். சாயந்தரத்துக்குள்ள பணம் வரலன்னு வையே, புடவை கட்டுருக்கால பொம்பளை மட்டும் நினைக்காத, நான் ஒரு மாதிரி. என்ன புரியுதா? டேய், இந்த மாதிரி இவன் வந்து 4 தடவை டங்கு டங்குன்னு குச்சாண்டி வையே, என் மண்டையில இருக்கிற முடிவுற கொட்டிடுண்டா. ஆளை விடுங்கடா சாமி. தேவி கருமாரி, நீ இருந்துமா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? படுவாவி பயலுங்க. அது ஒண்ணே பிரச்சனை இல்ல, அந்த 20C தானே நான் பாக்குறேன். ஆமா ஆமா, நான் இருக்கிற வரைக்கும் கவலைப்படாதீங்க, அந்த இடம் முடிச்சிருவோம். டீல் முடிஞ்சது. வணக்கம் தம்பி. நான் பெரியவரே, நான் இந்த பக்கம் உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன் தம்பி. பையன் அமெரிக்கால இருந்து பணம் அனுப்பியிருக்கான். அடுத்த மாசம் லீவ்ல வரானாமா. ஒரு நல்ல இடமா பார்த்து வீடு கட்டுற வேலையை ஆரம்பிச்சிடலாம். தம்பி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வீடு உங்களுக்கு நல்ல இடம் வேணும்னு ஒரு நல்ல ஆளுகிட்ட தான் வந்திருக்கிறீங்க. மதுரை மல்லி. என்னது நம்ம மல்லி சொன்ன கேட்டுச்சா? சிட்டியோட பொல்யூஷன் இல்லாம அவுட்டர்ல எங்கேயாவது 3 கிரவுண்ட் இடம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குங்க. பாத்துருவோம். யோ பெருசு தள்ளியா, முன்னாடி அங்க இருக்கும்போது என்ன கண்டுபிடிக்கிறா? நீங்க நேரமா இந்த இடத்துக்கு வந்துருங்க, சரியா? டீ காபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? டீ காப்பிலாம் வேண்டாம், டீ சாப்பிட்டேன். பில்ல மட்டும் செட்டில் பண்ணிருங்க. டேய், 500 ரூபாயா? ஏய் தம்பி, எழுந்திருப்பா. என்ன தூக்கம்பா உனக்கு? என்ன மனுஷன் நீ? உன் கூட வந்தவங்க எல்லாம் சொல்லாம கொள்ளாம ரூம கிளம்பிட்டு போயிட்டானுங்க. நீ இந்த அளவுக்கு தூங்கின்னு இருக்க தெரியாம? ஹலோ ராஜா. ராஜா இல்ல, இது ஏன் நம்பர்ப்பா? அண்ணா, கையில சுத்தமா காசு இல்லைண்ணா. இருந்த 300 ரூபாவும் தூங்கி எழுந்திரிச்சு பாக்குறப்ப காணும்னு. ஐயோ, நீ எங்கேப்பா இருக்க? டீ கடையிலண்ணா, ரொம்ப பசிக்குதுன்னு. டேய், டீ கடை தெருவிலேயே நடந்து வாடா. நீ அங்க வந்து நில்லு. சரி, வந்துடுறேன். அண்ணா. டேய், போன்ல நீ பேசும்போது என் மனசே கலங்கி போச்சடா. சரி வா, அவனை விடுப்பா, சாப்பிட்டே பேசுவான். நேற்று கொடுத்த மொத்தம் நல்லா இருந்துச்சா? அண்ணா, இங்கே ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடுங்கண்ணே. அண்ணா, உங்களை தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன்னு, ஒரு ஓரமா வேலையை பார்த்துக்கிறேண்ணே, ப்ளீஸ்ண்ணே. முதல்ல சாப்பிடு. தென்னாட்டு கற்பரே போற்றி, தென்னாட்டு கற்பரே போற்றி. ஜெய் நீலி காளி, ஜெய் விராட் கோலி. சாமி, பூஜையில தான் இருக்கேன். தென்மேற்கு மூலையில, தென்காசி சாலையில, வட்டமலை கோயிலில உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் நடக்க போகுது காலையில. சாமி, நீ வீட்டுல தனியா தானே இருப்ப. நான் சாயங்காலம் பூஜையை முடிச்சிட்டு தகடோட வீட்டுக்காரன். ஆமா, அந்த பேலன்ஸ் அமௌண்ட். சரிங்க சாமி. தாத்தா, ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு பூஜையில இருக்கேன்ட்டு ஏன் தாத்தா போன்ல போய் சொல்ற?
ஆளு அரடி இருந்தாலும் பேச்சு அதிரடியா இருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா, அதுவா அங்கிள் ஒரு ஆண்டி கிட்ட ஏப்ரல் போல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு. டேய் சத்யா, சீக்கிரமா சாப்பிடுறா. என்னமா சாப்பிடுற? ரூமுக்கு போக வேண்டாமா? என்னப்பா முடிஞ்சிருச்சா இல்லையா? என்னமா சாப்பிடுற? முடிஞ்சதுண்ணா, கை கழுவிட்டு வந்துடுறேன். நாளைக்கா அமௌண்டா வாங்கிக்கோ. வரேன். அண்ணே அறிவு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன். அதுக்கு என்ன இப்போ? அது ஒண்ணு இல்லண்ணே, நம்ம பிசினஸ் கஸ்டமருக்கு பூஜை போனஸ்கார் பண்ணோம். உங்களை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். எப்பயில இருந்து உள்ள பேசுனதை பார்த்த பிறகா தோணுச்சு. எஸ், சேம் வைப்ரேஷன். அண்ணே நாளைக்கு ஃப்ரீயா பேசுவோம். இப்போ நீங்க ரொம்ப அர்ஜென்ட்டா போற மாதிரி தெரியுது. அதனால அண்ணே உங்க செல் நம்பர். இது என் கார்டு, இதுல இருக்கு என் நம்பரு. வாங்கடா, உங்களை நான் டிராப் பண்றேன். நடுவுல உட்கார வச்சு நீ நசிக்கி போறாதேடா. யாராவது போனா குத்தாதவன் கிடாம செய்யல. உருந்த ரோட்ட பார்த்து ஓடுறா. இதாண்டா வீடு, நிப்பட்றா நிப்பட்றா. இத வீடா. டேய் இங்கதான். ஓ, இங்கதான் நம்ம வீடா? நம்ம வீடு இல்லடா, இது ஏன் வீடுடா. பார்த்து போங்க, போற வழியில பள்ள மேடு ஜாஸ்தி இருக்கு. சேன 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 கூடி சீக்கிரம் பிசினஸ் விஷயமா நம்ம மீட் பண்ணுவோம். ஆமாண்ணே, இப்போதைக்கு வெளியூர் போற மாதிரி ஒன்னும் ஐடியா இல்லையே. அட போ தம்பி, இங்க பொழப்ப விட்டுட்டு எங்க தம்பி போறது? ஒண்ணு இல்லண்ணே, நம்ம கஸ்டமருக்கு பிசினஸ் விஷயமா வாஸ்து பரிகார பூஜை இதெல்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதான் உங்களை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃப்ரீயா இருக்கீங்களா? ஓ அதுக்கா? கூப்பிடுங்க கூப்பிடுங்க. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. வெயிட் பண்ணுண்ணே. வாங்க. காளி மூலி காளி ஜெய் காளி தென்னாட்டு கருப்பா போற்றி. ஹலோ ஹலோ அண்ணே, வணக்கம். நான் அறிவு பேசுறேன். எந்த அறிவு? ஏழாம் அறிவு. என்னடா நீங்க நேத்து ஹோட்டல் சந்திச்சோம், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அட நம்ம தம்பியா. சொல்லுங்க தம்பி, காலையிலேயே போன போட்டீங்க, ஏதாவது விசேஷமா? ஏப்பா பூஜை கீழே போடணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு 2000 தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவேன். அட என்னப்பா நீ, யாரு என்னன்னே தெரியாது. நேத்தான் முதல்ல ஹோட்டல்ல பார்த்தோம், அதுக்கு 2000 ரூபாய் பணம் கேட்கறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ வச்சிருக்கிற வளையல் யாரோடங்கிறது எனக்கு தெரியும். என்னப்பா சொல்ற? அதுக்குள்ள பயந்துட்டீங்களா? வயசாச்சுல மறந்துருப்பீங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க அடிச்ச வளையல எடுத்துக்கிட்டு உங்க பக்கத்து தெருவில் உள்ள துணி கடைக்கு வந்தே ஆகணும். பாத்துண்ணா தள்ளுங்கண்ணா. சரி சரி, அழியோயா கம்மி வரையா? போப்பா. சரி சரி, போ போ.
நெருப்புடா நெருங்குடா முடியுமா நீ வாங்கடா வந்து உட்காருங்கடா. சட்டே வாடா. how are you வணக்கம் சேட்டு. வணக்கம். என்ன சுவாமி, என்ன இந்த பக்கம்? ஒண்ணுமில்ல. எடுக்கல. இந்தாங்க சாமி, இத வச்சுட்டு பணம் கொடுங்க. வளையலா? यहाँ पे जीना ये कोई बात है कोई साथ नहीं तेरा यहाँ पे ये कोई बात है किसी को प्यार दे दे किसी का प्यार ले ले வளையல் மாதிரி தெரியுதே. நம்ம குழந்தை வளையல். प्यारी बात तन्हा तन्हा यहाँ पे जीना ये कोई बात है ஆமா, எத்தனை குழந்தைங்க? 12 குழந்தை. பாப்புரே, 12 குழந்தையா? 3 பொண்டாட்டி. 3 பொண்டாட்டியா? அக்கா அக்கா அக்கா. எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி. टैबलेट लेके आना। लाओ। ले दे, पैसा उकरा उकरा। दीदी क्या कर रही है? ओह, पढ़ी की राड़ा। दे, उकरा, निपुल वाया। अंदर जाओ, वो उड़ले। ஏன் சேட்டு, நம்ம பாப்பாவுக்கு பேச்சு வராதா? यार सब भगवान की मर्जी है, एल्ला उनसे ही। बेटी सुनो, बिल बुक लेके आना। அப்பா கிட்டே கொடு. டேய் சும்மா இருடா, வாயை மூடுடா. क्या कर रही है इधर? उल्ले पो, अंदर जा। என்னடா நடக்குது? ஒண்ணு இல்லண்ணே. அந்த பொண்ணை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியாதுண்ணே. 1 2 3 4 5 6. இந்தா தொலை மறுவாய். சேட்டு சேட்டு பரஞ்சேட்டு. हाँ, पोइट वांगो। அளவாடி பேல எழுதிருக்காளா இல்ல வரைஞ்சிருக்காளான்னு புரியலையே. என்னவா இருக்கும்? ஷோ, முதல்ல அந்த மேல உள்ள ரேக்கெல்லாம் எடுத்துட்டு சரி பண்ணி எல்லாம் செஞ்சிடணும். அதை செஞ்சுட்டா தான் நம்ம வந்து யாரு நீங்க சேட்டு தானே? இதுல இருக்கிறத கொஞ்சம் படிச்சு சொல்ல முடியுமா? வாங்கி பாருங்க. ஹலோ, நீ சேட்டு இல்லையா? அப்போ எனக்கு படிக்க தெரியாது. உன்கிட்ட கொடுத்தேன் பாரு. தம்பி இடத்த காட்டுப்பா. இடம் தானே பார்த்து சொல்லுங்க. ஏன்பா இது உனக்கு நியாயமா இருக்காப்பா? நியாயமா தான் இருக்கு. என்ன பண்றது, இந்த இடம் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். என்னப்பா சொல்ற? என்னப்பா சொல்ற? மழை வரும்போது சேலை போட்டு பேண்ட் அழகாயிராதா? அப்படியா? அதுக்கு தான் மழை வரும்போது போட்டுக்கலாம். பாத்தியாமா, மழை காலத்துல பேண்ட் நனைஞ்சிரும்னு போட்டு விடுறாங்களாமா.
யோ இதுக்கே அப்படி சொன்னா இன்னொரு விஷயம் சொன்ன வையே அட்வான்ஸ் எடுத்து கொடுத்துருவேன். என்ன தம்பி சொல்றீங்க? இந்த காலத்துல உண்மையை சொன்னா எவன் நம்புறான்? நாங்க போன மழை சீசன்ல ஸ்கீம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல நல்ல ஒரு கார்னர் பீஸா பார்த்து எனக்கு புக் பண்ணுங்க. அதாவது தம்பி நல்ல பால்கனியோட டபுள் பெட்ரூம் வீட்டை கட்டி நானும் என் மனைவியும் மனசை விட்டு பேசணும். அப்ப இது வரைக்கும் பேசவே இல்லையா? இவ்வளவு நாள் என்னையா பண்ண? அப்படியே நேரம் கிடைச்சா மட்டும் கிழிச்சிட போறியாக்கும். முதல்ல கைத்த கட்டியா? அந்த நீக்கிற பையனோட போவாதிரி அவனை பத்தி தெரியாது உனக்கு. வணக்கம் சேட்டு, இதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்ல முடியுமா? யாரே ஒரு பொண்ணு உங்களே அடிச்சிடுச்சு, அந்த பொண்ணு உங்களே கிட்டே மன்னிப்பு கேக்குதுப்பா. அதான் எழுதிக்குது. சேட்டு 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 என்னடி சொல்ற புரியலையே. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். தம்பி கேஸ் விஷயமா ஒரு சின்ன விசாரணையா வந்திருக்கேன். அப்படியே ஒரு உங்களை பார்த்துட்டு போயிடலான்னு அந்த பையல தீவிரமா தேடிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரத்திலேயே நாங்க அவனை பிடிச்சிருவோம். என்ன அந்த பையனுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லாதனால ஒரு முறையான தகவல் கிடைக்கல. என் சொத்து பூரா அழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த நாய் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு என் கையாலே அவனை கண்ணந்துடமா வெட்டி போட்டுருவேன். அவனை எவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியுமோ பிடிங்க. முடியலையா விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அதை விட்டுட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு எப்பவும் போல குற்றவாளியை தப்பிக்க விட்டுறாதீங்க. उस तरफ जाइए. क्या? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், சொல்றீங்களா? क्या है? मैं तुमसे प्यार करता हूँ. हे भगवान, सच्ची जल्दी आइए. अंदर क्या कर रहे हैं? जल्दी मुझसे प्यार कर रहे हैं. मुझसे बोल रहे? हाँ, पूछिए उनसे. நான் உனக்கு கேக்குறேன். हाँ, पूछिए. ஏய் உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? சேட்டு அக்கா தப்பா நினைச்சுக்கிட்டாங்க சேட்டு. என்கிட்ட ஒரு பொண்ணு मैं तुमसे प्यार करता हूँ சொல்லிச்சு சேட்டு. அது என்னன்னு கேட்டதுக்கு கோச்சிக்கிட்டாங்க சேட்டு. அது ஒண்ணு இல்லப்பா, ஒரு பொண்ணு ஒன்னே லவ் பண்ணுது. இது நானா நிறம் மாறி போனேனே தானா தினம் தானா நான் பேசலானேனே எந்த ஜென்மம் செய்த தவமோ எந்த தெய்வம் தந்த வரமோ வேண்டாம் இனி வேண்டாம் இந்த பூமி பந்தம் தான் போதும் இனி போதும் இந்த தேவ சொந்தம் தான் எல்லாம் இங்கே மாறி போகுதே தலைக்கு மேலே விண்மீன் தூவுதே நொடியெல்லாம் யுகமாக யுகமெல்லாம் நொடியாக தலைகீழாய் தடுமாற என் வாழ்க்கை
ஜென்மம் செய்த தவமோ எந்த தெய்வம் தந்த வரமோ பறந்து போக மனம் சிறகு கேக்குதே தனியே நான் கிடந்தேன் இந்த வெட்ட வெளியிலே தடுக்கி நான் விழுந்து விட்டேன் ஒரு விழியிலே எனக்கும் ஒரு உறவிற்கு வாழ்ந்து பார்க்க போகிறேன் இந்த நொடியே போதும் எனக்கு சாக சொன்னால் சாகிறேன் இரண்டாம் முறை பிறந்து விட்டேன் நான் தான் மண்ணில் வாழுதே அடடா என் கனவுகள் எல்லாம் கலராய் மாறுதே இவள்தான் என் உலகம் என் மூளை சொல்லுதே செல்கள் சிறு குழந்தை போல அழகாய் துள்ளுதே என்னை படைத்த இறைவன் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லவன் என்னை தனியே விடவே இல்லை கொஞ்சம் இரக்கம் உள்ளவன் ஜென்மம் செய்த தவமோ எந்த தெய்வம் தந்த வரமோ நானா இது நானா நிறம் மாறி போனேனே தானா தினம் தானா நான் பேசலானேனே எல்லாம் இங்கே மாறி போகுதே தலைக்கு மேலே விண்மீன் தூவுதே நொடியெல்லாம் யுகமாக யுகமெல்லாம் நொடியாக தலைகீழாய் தடுமாற என் வாழ்க்கை வழிமாற என்னை சுற்றி ஏதோ ஒரு ஒளிவட்டம் தோன்றுதே எல்லாம் இங்கு மாறி போகுதே தலைக்கு மேலே விண்மீன் தூவுதே எந்த ஜென்மம் செய்த தவமோ எந்த தெய்வம் தந்த வரமோ ஆமா என்னது அப்படியா எத்தனை மணிக்கு சரி 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 கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சரி சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன் வை சேதுபதி என்ன அவசரமா சொன்னீங்க முடிக்க போற வேலைக்கு முன்கூட்டியே கூலி முடிய போறவன் போட்டோ உள்ள இருக்கு அவனோட மரணம் ஒளந்தான் என்னோட தாங்க முடியாத மனவலிக்கு மருந்தா இருக்கணும் இருக்கும் இருக்க வெப்ப எப்போ என்ன முழுசா நம்பிட்டீங்களோ அப்பவே இது உங்க பிரச்சனை இல்ல ஏன் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கங்க அண்ணே வணக்கண்ணே என்னண்ணே ஏதோ அவசரமா வர சொன்னீங்க ஏண்டா அவசரமா வாடானா இது அவசரமா வர நேரமா
பொண்ணை வீட்டு வச்சுட்டு இவ்வளவு நேரமாடா? அட நீங்க வேறண்ணே, பெருசுக்கு தெரியாம வான்னு சொல்லிட்டீங்க. அவர் எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருந்தாரு. அவரை கிளப்பி விட்டுட்டு வரலாமேன்னு பார்த்தேன். இல்லனா எங்க போற என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. சரி அதை விடுன. என்னண்ணா மேட்ரு? ஒண்ணு இல்லடா, சின்ன மேட்ரு. அத உட்காந்துருக்கேன். என்னண்ணா சிக்னல் கொடுக்குது? அது அங்க பாக்குறேன். அதோட பேசிருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சொந்தக்கார பொண்ணு. பாவம் குடும்பத்துல பிரசம் கூட சண்டை போட்டுட்டு வந்துருச்சு. அதனால அண்ணன் நல்ல புத்திமா சொல்லி அனுப்பலான்னு பாக்குறேன். புருஷன் போட்டாடே சேர்த்து வைக்கணும்ல, அதான் ஒரு நல்ல இடமா பாக்குறேன். நல்ல விஷயம் தானே. இதுக்கு என்ன யோசிக்கிற? பக்கத்துல இருக்கிற சரவண பவனுக்கு நேரா போறோம். அவங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்குறோம். நீ உன் புத்திமதியை சொல்லு. பிறகு நான் அந்த புள்ளைய கூட்டிட்டு போறேன். டைம் ஆச்சு. நீ கூட்டி போறியா? ஏடா கஷ்டப்பட்டு நான் கூட்டி வந்தா நீ கூட்டி போறேன்னு பாக்குற? அட இன்னும் என்ன? அந்த அக்காவை அவன் புருஷன்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. என்னென்ன நீ? அதான பார்த்தேன். போலாம். நீ ஒரு நல்லவனா இருந்தா அண்ணே ரூமுக்கு வாங்கினேன், நல்லபடியா பேச அனுப்புன. நான் 1 மணி நேரம் 2 மணி டீ சாப்பிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா அண்ணனுக்கு பெருமையா இருந்திருக்கும். அவ்வளவுதான் உன் மேட்டரானே. சுமார் மேட்டர்னு சொல்லதா, அது கால் கேட்டு போகுது. அண்ணே உனக்கு 1 மணி நேரம் தான் டைம். பெருசு வரத்துக்குள்ள நீ சொன்ன மாதிரி அனுப்பி வச்சிரு. இல்ல என் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். பாத்துக்கணும். என்ன இப்படி சொல்லிட்டா? அண்ணனுக்கு மோசமா விடுனா? இந்தா புடி வச்சுக்கோ. அண்ணே வாண்ணே. அஜிக வந்துட்டு கொண்டையில் மல்லிப்பூ. என்ன வளோ? டேய் சத்யா, டேய். ஆமாய்யா, காரியம் ஆகணும்னா 1008 தாஜா பண்ணுன. டேய் நீ பேசக்கூடாது, நீ பேசவே கூடாது. பேசிட்டாலும் அடே என் ரேஞ்ச் தெரியுமா? நான் பெரிய பிளேயர். யாரு நீ? கூசாம புழுக்கிற பத்தியா கருவேப்பிலை. அடே எங்க ஊர்ல வந்து கேட்டு பாரு, உள்ளூர் கிரிக்கெட் டீம்லயே ஓப்பனிங் பேட்ஸ்மேனே நான் தான். ஒன்னே ஒன்னு சொல்றேன்யா, நீ எல்லாம் பந்து பொறுக்கிறது கூட லாய் கிடையாது. சில்லறைக்கு தேர்ந்த பீஸ் எல்லாம் சிட்டி பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாக்குது. பெருசு வந்துருடா, டக்குனு கிளம்புல. சரியா சொன்ன. டக்கு பத்தி தான் நொன்ன. ஏய் டக்கு டக்குடா கொல்றோமா பாத்துக்கோ. ஏய் நீ முதல்ல கிளம்பு. டேய் இன்னொரு வாட்டி எனக்கு போன் கீனு வாமா போலாம் சீக்கிரம். ஏய் வாமா அம்மா மாசே. ஏய் பா பா. டேய் அக்கம் பக்கம் யாரும் பாத்துறாம படர கொண்டு தள்ளி வந்துரு. இத சாக்க நீ கடல போடு. என்ன கொண்டு வர சொல்லி ஏன் தலைய ஊத்துறேனே. இவன நம்ம செஞ்சதுக்கு என்ன வேணும்? மண்டைய பொளக்குது பாவையில. அடச்சி இழுக்குதடி உன் சில்லண்டு ரோஜா பூ கண்ணங்க. இப்பதானே வந்தேன். ஆமா சொல்லிக்கிறேன், என்ன கேட்க போறான்னு தெரியலையே. இந்த சத்யா பையா ஓ வண்டி எடுத்துட்டு போறா? ஆமா நீங்க எப்ப நான் பாத்தீங்க? ரோட்ல வண்டி எடுத்துட்டு போகும்போது டே சத்யா அப்படின்னு நான் கூப்பிடுறேன். அவன் கண்டுக்காம போறேன். பாவனா சின்ன பையன் உங்களை கவனிச்சு முட்டா பையல. ஆமா இன்னைக்கு வேலை எதுவும் இல்லையா? வேலை இருந்துச்சுன்னா இப்பதான் முடிஞ்சது. சரி ஏதாவது வந்துச்சா? எங்க வந்துச்சு? கையில உள்ள காசு போனதா மிச்சம். நீ காசு போட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டியடா. டேய் இங்க என்னடா நடக்குது? இங்க செருப்பு பூவு அங்க அந்த 20C டாக்குமெண்ட் தானே? ஓகே ஓகே பல்ல வரதா வந்துட்டு தலைவரா. இவன் மாட்டிக்கிட்டா நான் பேசுறேன். டேய் ஏடா பாக்குற? இதெல்லாம் எப்படிடா வந்துச்சு? டேய் உன்னதான்டா கேக்குறேன். அண்ணே அது வந்துனே. என்ன வந்துன்னே போனேன்ன? கோடாங்கிட்டு தச்சிட்டு போடுறா சாமி. ஆள விடுங்க. மல்லிப்பூ வாசலுக்காக காசை விட்டுட்டு ஓடனே சாமி. ஆள விடுடா. அண்ணே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்கண்ணே. நம்ம அறிவண்ணன் தான் அவர் சொந்தக்கார புள்ளைய கூட்டிட்டு வந்தாரு. அந்த புள்ள அவ புருஷனோட சண்டை போட்டுட்டு ஓடி வந்துருச்சான். இவர் ஏதோ புத்திமதி எல்லாம் சொன்னாப்ல. நான் தான் கூட்டிட்டு போய் இப்பதான் ஆட்டோ ஏத்திட்டு வரேனே. இது தெரியாம தம்பிய தப்பு தப்பா பேசுறியானே. அதானே பார்த்தேன். என்னடா எலி அமனமா போகுதுன்னு. டேய் அவனை இங்கே விட்டுட்டு அவன் வண்டி எடுத்துக்கிட்டு நீ எங்கடா போன? அண்ணே அவர்தான் 100 ரூபாய் கொடுத்து டீ சாப்பிட சொன்னாங்க. 100 ரூபாய் வாங்கிட்டு அடுத்தவங்க வீட்டை உள்வாடைக்கு விட்டேலோ? அண்ணே அப்படிலாம் இல்லண்ணே. அவராதான் விருப்பப்பட்டு கொடுத்தாரு.
அப்ப நீங்க டிப்ஸ் வாங்கினீங்களோ? அண்ணா இது குண்டக்க மண்டக்கெல்லாம் பேசினா எப்படின்னு? என்னடா குண்டக்க மண்டக்க சுண்டக்க, வெளியே போடா. அண்ணா இப்படி திடீர்னு போ சொன்னா எங்க போவேன், யார தெரியும் எனக்கு? டேய், படம் பேரு கௌரவம், நம்ம சிவாஜி ஐயா நடிச்சது. நானே 7-8 தடவை பார்த்தவன். நீ என்கிட்டயே புதுசா ஓட்டி காமிக்காத. டேய் கிளம்புற, வெளியே போடுறா. ஹலோ, வாடா. ஹலோ, என்னம்மா? நான் போன எதிர்பார்த்தேன். சரி 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 சரி, நைட்டு தானே பண்ணிருவோம். பூஜைக்கு ஜாமான வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? டேய், நீ நல்ல பையன்தான், எனக்கு தெரியுது. ஆனா அந்த பிராடு பையனோட சேர்ந்தா நீ வீணா போயிருவாடா. சரிண்ணா, சேர மாட்டேண்ணா. டேய் போ, நாயர் கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வா. சரிண்ணா. நைட்டுக்கு பூஜை இருக்குடா, அதுக்கு லிஸ்ட் போட்டு வைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போய் ஜாமான வாங்கிட்டு வந்துருவோம், சரியா? சரிண்ணா. போப்பா, போயிட்டு வந்துடுறேன். டேய், அண்ணன் பேசுறதுல ஏதாவது வருத்தங்கிறதே இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. போடா. ராசியான பயலாத்தான் இருக்கேன். விளையாட்டு புத்தி, தென்னாட்டு கருப்போ போற்றி. அண்ணே நான் வாழணும்னே, நீங்க வாழ போற இடத்துக்கு எதுக்குன்னு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? பேசாம வாடா. சுடுகாடு மாதிரி இருக்கு. டேய், பூஜையே இங்கதான்டா. என்னன்னு சொல்ற? சத்தம் போடாம வாடா, செத்தவன் பேயா வந்துட போறான். ஏண்டா பயப்படுற? அண்ணன் இருக்கண்டா. டேய், எல்லா ஆட்டமும் ஆடி முடிச்சு கடைசியில ரெஸ்ட் எடுக்க இங்கதான் வரணும். அப்புறம் இங்க ஒரு வசதி என்னன்னா, ரூம் ரெண்ட் இல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா தூங்கலாம்டா. டேய், இதுல இருக்க பொருள்லாம் ஒண்ணு எடுத்து கீழே வைடா. சுட்ட கோழியை எடுத்து வைக்க சொல்றானே, இத சாப்பிடுறதுக்கு சங்கரி தடாதரி தயாவரி. அண்ணே இது ஓகேவா? ஓகே வேண்டா, சிறப்புடா, பயமா இருக்குடா. எடுத்து வச்ச எல்லாத்தையும் சகட்டி வேடிக்கை களைச்சி விட்டுறா. என்னடா சொல்றீங்க? நீ களைச்சி விடுற, அப்புறம் நான் சொல்றேன். போதுமா? சரக்கு அடிச்சுட்டு சாப்பிடு. முடிஞ்சிருச்சே. ஒண்ணுமே பண்ணலையாடா? டேய், ஒண்ணுமே பண்ணாதான்டா நம்ம சிறப்பு. ஆனா நீ 2:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிரனு. ஏன்னா? டேய், நம்ம சொந்தக்காரன் எல்லாம் தூங்குற இடம்டா. வெளியே போயிருவோம்.
उफ़ो। बिंदु पानी लाओ। हाँ जी बिंदु लेके आ रहे हैं। पानी लाओ भाई। हाँ, लीजिए। खाना खा रहा हूँ ना। माफ कीजिए। और थोड़ा रख दो। बिंदु मेरी बात ध्यान से सुनो வருஷாவுக்கு ஒரு நல்ல பையன் பார்த்திருக்கேன் நல்லா படிச்சிருக்கேன் நல்ல குடும்பம் வசதியா இருக்கிறாங்க எந்த கவலையும் இல்லை அந்த வீட்ல கட்டி கொடுத்தா சந்தோஷமா வாழ்வா அப்புறம் अरे चुप करना बात कर रहे समझ में नहीं आ रहा चुप कर बिंदु சொன்னது புரிஞ்சுதா எனக்கு பிடிச்சிருக்கு போட்டோ இருக்கு நீயும் பாரு அவளுக்கும் காட்டு அப்புறம் அப்பா ஓகே பண்ணிட்டாரு அங்கேயும் ஓகேன்னு சொல்லிட்டாரு நீ போய் சொல்லு போ ஏய் தியா சுனோ ஏய் ஏய் ஏடி இந்த போட்டோ தூக்கி போடுற ஏய் தியா நில்லடி This is Patroja. This is Malliga. பூ விழுந்திருக்கு பட்ரோஜா கேன்சல் மல்லிகா கன்ஃபார்ம் மல்லிகா 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 நீ வச்சிருக்கிற மல்லிகைப்பூ மாமாவை வா வா வான்னு கூப்பிடுது உனக்கு எப்பவுமே அவ மேலதானே கண்ணு அடிப்பைய உள்ள அவசரப்பட்டு அவுத்து விட்டுறாத வார்த்தைய இதோ போர் மல்லிகா என் மேல நீ கோச்சிக்கிட்டான்னு வையே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட வடம் மாதிரி நான் வதங்கி போயிருவேன் ஏற்கனவே வாடி வதங்கி போய் தானே இருக்கு உன் மேல ஒரு ஏக்கண்டா செல்லாம் பாரியா என் கடை வேணா சிரிசா பழசா வேணா இருக்கலாம் ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் புதுசு புதுசு வியாபாரத்துல உளுந்த வடைக்கு உள்ள மவுசு இந்த பாலா போன பச்சைக்கு கிடையாது சும்மா இரியா கடன் சொல்லி திங்காதையா கச்சேரி களை கட்டாது என்ன நீ தொட்டதுக்கு காசு தொலைங்கிறதுக்கு காசா எனக்கு புரட்டா திங்க ஞாபகம் வந்துருச்சு நான் பட்டு ரோஜாட்ட போறேன் டேய் வாடா போயா போ உப்புன பரோட்டா உடம்புக்கு ஆகாது இங்க பாரு நான் உன்கிட்ட தான் பேச வந்திருக்கேன் அப்பா
அவங்க போட்டும். ஐயோ எனக்கு பதில் சொல்லிட்டு போ. உனக்கு என்ன வேணும்? நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? இரு என்கிட்ட இங்கே எனக்கு உண்மையை சொல்லிட்டு போ. உனக்கு என்னதான் வேணும்? நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? இது கோவில் இங்க வேண்டாம், வெளியில சொல்றதா. பதில் சொல்றேன் ராக்காச்சி. உன்னை காதலிக்கிறேன். நிப்பாட்டு. இது அவரு பாட்டு இல்ல, ஏன் பாட்டு. காஸ்டியூம் சேஞ்ச். வாசமல்லிக்காரி உன் மனச நீ சொல்லு. உன் நினைப்ப கூறி எதுக்கு நீ நில்லு. ராக்காச்சிய உசுறு படபடன்னு அடிக்குதடி. தீக்குச்சியா இதயம் சட சடன்னு எரியுதடா. கை நடுங்காம பேச வந்தேனே, உன்னை பார்த்து பேசும்போது உளறி வைப்பேனே. என் எண்ணத்துல உன்னை வரைஞ்சேன். ராக்காச்சிய உசுறு படபடன்னு அடிக்குதடி. மேலும் கீழும் தீ பிடிச்சேனே, மூச்சு காத்தானியும் ஊதி விட்டாயே. சொந்தம் பந்தம் நீதான் எனக்கு. ஊட்டி வைக்காத நெஞ்ச பூட்டி வைக்காத, என்ன வாட்டி வைக்காத அடிய. ராக்காச்சிய உசுறு படபடன்னு அடிக்குதடி. வாசமல்லிக்காரி உன் மனச நீ சொல்லு. ராக்காச்சிய உசுறு படபடன்னு அடிக்குதடி. ஐ மல்லிகா, ஐ பட்ரோசா, ஐ மல்லிகா, ஐ பட்ரோஜா, 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 ஐ மல்லிகா.
என்னடா இப்ப நீங்க தானே அடிச்சீங்க. அப்ப அடிக்கடா, இப்ப அடிக்கடா. என் தூக்கத்தையே கெடுத்து போட்டேடா. டேய், உனக்கு ஒரு எலும்புச்சம்பளத்தை வெட்டி கழுப்பு கழிச்சா தானே நீ சரிப்பட்டு வருவ. நேரா பார்த்தாதான் அடிக்கிறானா, கனவுலயும் அடிக்கிறாளே. நீங்களா அவனை பிடிச்சா உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ல தான் அவன். அதே நானா பிடிச்சா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தான் அவன். அப்ப நீங்க முடிவு பண்ணிக்க. திரும்பவும் இந்த கேஸ் விஷயமா என்ன வர வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன வண்டியா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாரேன், பட்டு கசங்காம ஒன்னே நான் போத்திக்க போறேன். அச்சக் ஏ குச்சக் ஏ அச்சக் ஏ குச்சக் ஏ அச்சக் ஏ குச்சக். என்னண்ணே பாட்டுக்கிட்ட எல்லாம் பலமா இருக்கு. பேக்கிங் வேற ஊருக்கு கிளம்பியாச்சா? ஆமாண்டா, செம பாட்டி சிக்கிருச்சு. அப்படியே அவனை வளைச்சு போட்டுட்டேன். அண்ணே நீங்க யாரு? அசந்தா ஐநா வரத்தையே அண்டர் கிரவுண்ட்ல வித்துற மாட்டீங்க. சந்துல சிந்து பாடினாலும் வர வர நீ சரியாத்தாண்டா பேசுற. அப்படியே இந்த மாச வீட்டு தேவைய அப்படி இப்படின்னு வந்தவன்ட்ட கரெக்ட் பண்ணிட்டேன். சும்மாவாடா சொன்னாங்க, வேலை வெட்டி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறதும் விரும்பாதவன் வீட்டுக்கு விருந்தாளியா போறதும் கெட்ட சொப்பன நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு. அது சரி, அனுபவிக்கிற வழி கேட்கிறவனுக்கு எப்படி தெரியும்? குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதானே. இது சாதாரண சேலை இல்ல, காஞ்சிபுரம் ஒரிஜினல் தறிகளை செஞ்ச பட்டி சேலை. டேய், அண்ணன் ட்ரீம் ட்ரெஸ், மதுரை மல்லி எல்லாம் அவங்க அக்காக்கு தான். டேய், தோட்டக்கார இல்லையே, காய கைய வச்சு பறிப்போமா இல்ல கல்ல விட்டு எரியோமா அப்படின்னு வீட்டை உள்வாடைக்கு விட்டுறாடா. நான் அப்படி செய்வேன் நானு. டேய், அக்காவுக்கு போய் பார்க்க போறேன், போய் குளிச்சிட்டு வந்துடுறேன், சீக்கிரமா கிளம்புன. तेरा मस्ताना प्यारू मेरा दीवाना. மணி நிறுத்தின நல்ல வேலை தெய்வம் போல. நீங்க ஒண்ணு இல்ல, மார்க்கெட் ரோட் வரைக்கும் போறேன். சேட்டு அம்மா கையில நான் புடவை சூனிகரை ஏதாவது கொடுத்தம்ச்சேனா? புடவையை தானே வைக்க போறேன், பெருசுகிட்ட போட்டு கொடுத்துறாரு. நான் சொல்ல மாட்டேன், ஹெல்ப் பண்ற சொல்ல வா. அண்ணே சேட்டு பொண்ண லவ் பண்றேன், அவளை கரெக்ட் பண்ண தானே போயிட்டு இருக்கேன். வாண்ணே. பொண்ணு லவ் பண்றியா? வேண்டா, நீ லவ் பண்ணது நான் தான் கிடைச்சேன் உனக்கு. ஏன்டா அப்படி பண்ற? போலாம். டேய், வண்டிக்கு பெட்ரோல் போடுறா. என்னடா அசிங்கமா பெட்ரோல்லாம் கேட்டுட்டு உன் கெத்துன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குதுடா. உள்ளூர்காரன் என்னாலே சேட்டு பொண்ணை கட் பண்ண முடியல, நீ எப்படா கட் பண்ண? நிறுத்தின நம்ம சப்பாத்திய காணுமே. தம்பி, அங்க என்ன பாக்குது? ஒண்ணு இல்ல சேட்டு, இந்த பட்டு புடவைய அடமானம் வைக்கணும். அதான். என்னையா புடவை எடுத்துட்டு வந்திருக்க? இந்த காலத்துல எவன்பா புடவை வாங்குவான்? நாங்க புடவை கிடவை எல்லாம் வாங்க மாட்டோம். இந்தா, அப்படி என்ன இந்த புடவைக்கு 50 ரூபாய்க்கு மேல தரமாட்டோம். ஓகே சேட்டு, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான புடவை இல்ல சேட்டு. எங்க அம்மா வரப்போற மருமகளுக்காக வாங்கின புடவை, கல்யாண பட்டு புடவை சேட்டு. இப்ப அவங்க உயிரோட இல்ல, அவங்களோட அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் இந்த புடவை உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டுமே தான் எடுத்துட்டு வந்த சேட்டு. கொஞ்சம் இரு. ஹலோ, சொல்லுப்பா. ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஏன்பா, இது பார், இதுக்கு ஒரு 50 ரூபாய் தரேன், வேணும்னா வாங்கிட்டு போ.
அவன். போட 2 தட்டு எல்லாம் சரியா போயிடும். சொல்லு சேதுபதி. நான் சென்னையை நெருங்கிட்டு இருக்கேன். ஏதாவது அவனை பத்தி? அத சொல்லதான் போன் பண்ண. நம்ம ஆளுங்க அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கூட உள்ள ஒருத்தனோட இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். விட்டுடாத சேதுபதி. அவன் சம்பந்தப்பட்டவன், அவனுக்கு தெரிஞ்சவன், அவனுக்கு இடம் கொடுத்தவன் எவனா இருந்தாலும் விட்டுடாத. ஒக்கிடு. சொல்ல எங்கதான் நான் பாபி சாண்டா. சரி, பார்ட்டிக்கு ஜட்ஜ் கொடுத்தா எம்புட்டு கொடுப்பான்? நம்ம பார்ட்டி எவ்வளவு தரனாரு? 2000? நாம வச்சிருக்கிறது 2000 தான். அது எப்படி கரெக்டா கேக்குறாரு? ஒருவேளை இங்க எங்கேயாவது இருப்போம். ஹலோ, எங்க இருக்கிறீங்க? ஓ, தாமரத்துலயா? அப்பா பிரச்சனை இல்ல. இந்த வரேன். நான் பணத்தை கரெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே ஓகே. எப்படியோ டீல் முடிச்சிருச்சு. அடுத்த டீல் ஓகே பண்ண வேண்டியதான். யோ பெருசு, என்ன சுத்துற? கோயில் அங்க இருக்கு, அங்க போய் சுத்து போ. ஐ அம் ஜாக்கி. யோ பெருசு, நீ என்ன லூசா? நட்டுக்கிட்டு கண்டு போச்சா? ப்ரோ, நட்டு கலந்து போல, தொட்டு கலந்து போச்சு. டேய் சாமி, லூசு காசு நீ ஏன்டா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? தயவு செய்து என்னன்னு சொல்லி தோடா. இல்ல கிளம்புறேன். போக கூடாது. நான் புரு ஜூஸ் சொல்லிட்டு இருக்க. அண்ணா ஏதோ கேக்குற, அப்படியே போட்டு விடுங்க. ப்ரோ, உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு. நல்ல நேரமா? யாருக்கியா? உங்களுக்கு தான் ப்ரோ. எனக்கா? யோ பெருசு, என்னையா சொல்ற? ப்ரோ, நானும் எவ்வளவு மோகக்கட்டையை பார்த்தேன். ஆனா எந்த மோகக்கட்டைக்கும் குபேரக்கலை இல்ல. ஆனா உங்க மோகக்கட்டைக்கு அப்படி ஒரு குபேரக்கலை இருக்கு. நல்ல நேரம் வந்துருச்சு. பணம் ஊரே பிச்சுக்கிட்டு கொட்டு கொட்டு கொட்ட போகுது. ப்ரோ, ஐ அம் வெயிட்டிங். யாருக்கு? ஐ அம் வெயிட்டிங். வெயிட் வெயிட். ஒரு 2000 பணம் கொடுக்குறீங்களா? 2000மா? அவர் 2000 கேட்ட அப்புறம் இவர் 2000 கேட்ட. யோ பேசு. என்ன ப்ரோ? என்ன பார்த்தா கேளப்பாய் மாதிரி தெரியுதா? உன் பாட்டுல வந்தா பாத்த உம்முல அந்த கலை தெரியுது, இந்த கலை தெரியுது. ரொம்ப ஓவரா பில்டப்ல விட்டா. இப்ப என்னன்னா 2000 பணம் கேக்குறா. கோயில என்ன என்ன பயந்துட்டியா? அட விடுங்க ப்ரோ, உங்களை பத்தி உங்களுக்கே தெரியல. லட்சாதிபதி ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படியா? அப்படி நம்பிக்கை இல்லைன்னா இந்த 2000 ஓவாய பெருமாள் கோயில் உண்டியில போட்டு நினைச்சுக்கங்க. பெருமாள் உண்டியில போடணும். தப்பா பேசாதீங்க ப்ரோ. அந்த பெருமாள் உங்களுக்கு லட்ச லட்சமா கொடுக்க போறாரு. லட்ச லட்சமாவா? சரி,
உன் வழிக்கா வரேன். ஓகே. நான் லட்சாதிபதி ஆவறனால உனக்கு என்ன யூஸ்? நீ எவ்வளவு பரபரப்பா இருக்கிற? லவ் சீனலம் தான். என்னது? ப்ரோ, நீங்க லட்சாதிபதி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டின இந்த தம்பிய சும்மா விட்டுருவீங்களா ப்ரோ? ஏதாவது பண்ணுவீங்கல்ல? உன்னை பார்த்தா வலி பரிமா இருக்க. ஆனா நீ ஏன் வலிக்க வந்து உதவி பண்ற? யோ பெருசு, இந்த பொண்ணு வரல நீ கூட போய். எங்க ப்ரோ? என்ன பாருங்க ப்ரோ, இன்னும் நம்ப வேணாம் ப்ரோ. அங்க பாருங்க, அங்க பாருங்க, அவரை நம்புங்க. அவர்தான் உங்களை எங்கேயோ கொண்டு வர போறாரு. சரி, ஏதோ நீ சொல்ற. அவரை நம்பி நான் பணத்தை கொடுக்குறேன். சரி, ஆனா இதுல ஏதாவது சொதப்பிச்சே கோடு போட்டுருவேன். கவலைப்படாதீங்க ப்ரோ, இன்னும் வேடிக்கை மட்டும் பாருங்க என்ன நடக்குன்ட்டு. 2000 பணம் கொடுங்க. ஹலோ, ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க லட்சாதிபதி ஆக போறீங்க. நிறைய பணம் கொடுங்க. கொடுங்க ரூபாய. ஓகே. கொடுத்த உடனே பறிச்சு போனோம். அட கொடுங்க. ஏங்க நீங்க கோடீஸ்வரன் ஆக போறீங்க, பிச்சைக்காரன் 100 கேட்டிருக்கீங்க. அறிவில்லை நம்மளை பத்தி. சாரி ப்ரோ, வெயிட்டிங். இவனோ நம்மள திட்டுறானே. ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச லக்கி நம்பர் 3 யோசிச்சு வச்சுக்கோங்க. எதுக்குயா? அந்த 3 நம்பர் தான் உங்க 3 தலைமுறைக்கு சோறு போட போகுது. வாய்தா வலிக்குது. கலப்பிட்டு போறானே. அண்ணே அண்ணா, என்னண்ணே இது? என்ன கோலம்? உங்களுக்கு என்னண்ணா ஆச்சு? டேய், அப்போ உங்ககிட்ட என்ன சொன்னேன்? குளிச்சிட்டு வர வரைக்கும் இங்க தானே இருக்க சொன்னேன். டீ சாப்பிட போனே, அறிவு வந்தாப்ல வெளியே கூட்டிட்டு போனாரு. என்ன அறிவு வந்தானா? ஆமாண்ணே. அதுதானே பார்த்தேன். உனக்கு சேலைக்கும் சம்பந்தம் இல்லையே, அப்புறம் எப்படா காணாம போச்சுன்னு மண்டைய பிச்சுக்கிட்டு இருந்த. என் பொண்டாட்டிக்கு ஆசையா எடுத்து வச்ச சேலைய ஆட்டைய போட்டு போயிட்டானே. டேய், நான் எந்த முகத்தை வச்சு என் பொண்டாட்டிய பாப்பேன்டா? சத்தியமா நான் எதிர்பார்க்கலண்ணா அவர் இப்படி பண்ணுவாருன்னு. இப்ப என்னண்ணா பண்ணலாம்? டேய், சேலை இல்லாம போனா என் புரோக்கர் பிளானிங்க கெட்டு போயிருண்டா. இந்த மல்லிகை பூ வச்சு நான் என்னடா போட போறேன்? டேய், போங்கடா. எப்படி இந்த அறிவு பேல இந்த பாருக்குள்ள கையும் களவுமா பிடிச்சா அனுப்புற மாதிரி இருக்கு. நீங்க உள்ள போய் பாருங்கண்ணே, நான் வெளியே போய் வெயிட் பண்றேன். சரிப்பா. அண்ணே, இங்க வாப்பா, போயிட்டு வாப்பா. நீ மதுரை சத்திவேலு தானே? ஆமாண்ணே. நான் உன்னை இங்க பாப்பேன்னு நினைக்கவே இல்லடா. இங்க என்ன பண்ற? அண்ணே, அது வந்து ஒரு நிமிஷம். பரவாயில்ல, பேசு. அண்ணே, நான் ஒரு அனாதைங்கிறத தவிர இங்க என்னை பத்தி யாருக்கும் எதுவுமே தெரியாதுண்ணே. ப்ளீஸ்ண்ணே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா தம்பி, நீ கவலைப்படாத. சத்தியமா சொல்றேன்னு, அன்னைக்கு நடந்தது இன்ன வரைக்கும் கனவு மாதிரியே இருக்குன்னு. என்னடா சத்திவேலு, குழந்தை மாதிரி இப்பதான்டா நீ தைரியமா இருக்கணும். உன் நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாதடா. வா போலாம். டேய், உன் கூட வந்தவர் ரொம்ப நேரமா தனியா நிக்கிறாரு. அண்ணே, ஒரு நிமிஷம் இங்க வாங்கண்ணே. வாங்கண்ணே சொல்றேன். வாங்கண்ணே. அண்ணே, நான் இது ரூம்ல தானே தங்கியிருக்கேன். இப்ப வரைக்கும் இவர் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரு. அண்ணே, இவர் பேரு கருப்புசாமி, எங்க ஊருக்காருண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. வணக்கம். வணக்கம். அவனே சின்ன சோழியா சென்னைக்கு வேலையா வந்தேன். வந்த இடத்துல பாருங்க தம்பிய பார்த்து விட்டேன். அதாவது ஒரு காலத்துல இவங்க அப்பாட்ட தான் நான் வேலை பார்த்தேன். ஆளுக்கு ஒரு பிரச்சனை.
முடியலடா ஆண்டவா நாளுக்கு ஒரு நாடகத்தை நடத்துற தினம் ஏண்டா நீ எங்களதான் படுத்துற ஏண்டா படுத்துற ஒருத்தனைய நிம்மதிய படைக்கல அதுக்கு காரணத்தை தேடி விட கிடைக்கல உள்ள கொஞ்சம் சரக்கு போன உண்மையதான் பேசுவேன் எனக்கு என்ன ஆன போதும் உன்னதாண்டா இயேசுவே பிப்பி ஊதுரா எனக்கும் உனக்கும் என்ன உறவு எதுக்கு ஒன்ன திட்டுறேன் பாசமுன்னு நினைச்சு நினைச்சு பாறாங்கல்ல முட்டுறேன் சிரமட்டம் கொடுத்து விட்டு உறவை எல்லாம் பறிச்சுக்கிட்ட ஒரு முழுக்க மனசு இருந்தோம் அனாதைய என்ன நிறுத்தி விட்ட ஒரே ஒரு பூமியில தான் எல்லாரையும் அடைச்ச ஒருத்தனை போல் ஒருத்தன் இல்ல என்னத்தை நீ கல்லுக்குள்ள இருக்கிற நீ கண்ணை முழிச்சு பாருடா உன்னை வச்சு ஏக்கிறாங்க ஊரில் ரொம்ப பேருடா காசுக்காக மானத்தையும் கடை விரிச்சு விற்கிறான் காரியம்தான் நடக்கணும்னா கால கூட நக்குறான் ஒருத்த மேல ஒருத்த ஏறி ஓடுறாண்டா முன்னாடி எல்லாருமே குறை சொல்லுறான் பின்னாடி நான் மட்டும் உண்மைதான் பேசுவேன் ஆசையில்லா மனுஷங்களை ஏண்டா நீயும் படைக்கல எத்தனையோ ஆசைப்பட்டேன் எதுவும் எனக்கு கிடைக்கல நீ நல்லாரி வந்தேனே பாட்டு நீ இறங்கடா ஃபர்ஸ்ட் போடா அந்த பக்கம் டேய் நாட்டுப்புறம் நீனு இறங்கடா கருப்பனே வாண வீடு வந்துச்சு வாண பாது கூப்பண்ணா முடியாத பையல டேய் லைட் போடு அது போடுவேன் பார்த்து பொறுமையா போடுங்க குடியார பையன் சத்யா நான் பாத்ரூம் போயிட்டு வரேனா இவனை பத்திரமா பாத்துக்கடா டேய் ஒரு பீடி விடுறா இந்தானே தீபட்டி யாரு கொடுக்கறது ஒரு நிமிஷம் இங்கதானே இருந்துச்சு என்னடா தேடுற அண்ணே காணுமே காணும் ஒரு பீடிக்கு தீப்பெட்டி இல்ல பணம் டேய் என்னடா இவ்வளவு பணம் என்றா 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 சசிவேல நீ துறைய கொல்ல நான் நம்புறேன் கொலை பண்ற அளவுக்கு மோசமானவன்லடா கொலகார பயலா ஆனா உன்னை எங்க பார்த்தாலும் கண்டம் துண்டமா வெட்டிடுவாங்க நீ படுன நீங்களாச்சும் என்ன நம்புங்கண்ணே சத்தியமா நான் எதுவுமே பண்ணலண்ணே இந்த கடைக்கு
பாவி பயலே, ஊரை சுத்துறதுக்கு ஒதுங்க இடம் கிடைக்கலன்ற கதையா? ஒண்ணுகிட்ட உன் கூட ஒன்னா படுத்து கிடக்குறிய, உனக்கு என்ன தலையெழுத்தா? பார்த்து பார்த்து வளர்த்ததுக்கு இந்த பண்ணியோட தெரியறதுக்கா? இவனுக்கு தான் வீடு வாசல் இல்ல, உனக்கு என்னடா? ஏமா காலையில கடுப்பு கிளப்புற? இப்படி நடந்துக்குவ? என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? யாரு இவங்க மூஞ்சிய முகரையும் பாரு. இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு பெருமையா பேசுற. அத விடுங்கம்மா, பக்கத்தூர்ல ஒரு திருவிழா லேட் ஆயிடுச்சு, லைட்டா டயர்டு வேற, அதான். ஏண்டா நீ பெரிய மனுஷன் தானடா? நீ எவன் சொன்னானோ? இவங்கள கூட கூட்டிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற அறிவு வேணா உனக்கு? என்னமா வைக்கிற? லேட்டா போனா ஆத்தா வையும் தப்புன்னு நான் சொன்னேன். கேட்டானே அந்த சோனைக்கு பையன் ஒரு ரவுண்டு சொல்லி ஓவரா குடிச்சு ஆட்டம் போட்டாம ஏண்டா என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு அன்கண்டிஷன் ஆக்கிட்டு இப்ப நழுவ பாக்குற தடியா வலிக்குதா? எங்க அப்ப விளக்கம் வேற. டேய், இந்த வீணா போன தருதலையோட சேர்ற வரைக்கும் இப்ப இல்ல, நீ எந்த ஜென்மத்தில திருந்த மாட்டாடா. நீ சில்லற காசு கையில இருந்துட கூடாது, பஸ்ஸ மாதிரி ஒட்டிக்குவிய. டேய் 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 தோர, வேணாடா. உங்க அம்மா ஓவரா பேசுறா, சொல்லி வை. அடி யார பார்த்து? ஊர்க்குடிய கெடுக்கத்தான் பெத்து போட்டு செத்து போயிட்டால உங்க ஆத்தா. டேய் டேய் தோர, உங்க ஆத்தால ஒழுங்கா போ சொல்றா. இழுத்து போட்டு 4 மிதி மிதிச்சு அடிச்சா ஏன்னு கேள்வி கேட்க நாதி இல்லாத அனாதை நாய் என்கிட்டே கத்துறியா? பொல்லி போட்டு பொம்பளைன்னு பாக்குறேன், இல்லனா உன் சங்க அறுத்துருவேன். டேய் போடா வெளிய. மாமா போடா. வேணாமா சத்திவேலு. டேய் வாய் மூடு. வேணாமா மாமா. வாய் மூடுடா. டேய் அம்மா சொன்னா கேளு. மூஞ்சிய முகரையும் பாரு. போடா. போடானா? டேய் கீழ வாடா. அவன் ரொம்ப நல்லவன். சுத்தி கேள்வி கேட்க நாதி இல்லாத அனாத நாய். டேய் தோர, என்னம்மா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. சக்திவேல் விஷயத்துல மட்டும் கட்டாயப்படுத்தாதம்மா. கண்ணு வேணுமா உயிர் வேணுமான்னு கேட்டா எப்படிமா? அவன் என் உணர்வுமா. அதனால அவன் வேணும். போறேம்மா, நேராச்சு, நான் போறேன். டேய் சக்திவேலு, உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? இங்க என்ன மாப்பிள பண்ற நீ? விடு மாப்பிள, இதுக்கு போயிட்டு சோகமாயிட்டு. ஆத்தா பேசின பேச்சுக்கு புள்ள உன்னை இருக்கிறனா போயிட்டனான்னு வேவு பார்க்க அனுப்புனானா? டேய், நீ அவன் மேல எம்பிட்டு பாசமா உயிரா இருக்க, அதே மாதிரி அவன் உன் மேல எம்பிட்டு பாசமா உயிரா இருக்கான்னு உங்களை விட கூட பழகின எங்களுக்கு தான்டா தெரியும். டேய், அவன் என்ன நினைக்கவும் வேணாம், நான் வரவும் இல்லை, போயிடு. கரெக்ட் தான், நினைக்காம தான் உன்னை கூட்டு வர சொன்னானா? டேய், சக்திவேல் வருவான்ல. உனக்கே மச்சா இப்படி ஒரு சந்தேகம்? கூப்பிட போறது யாரு? நம்ம கும்கி இல்ல. ஆத்தா அவனோட பேசிருக்க கூடாது. சரி விடுறா, நடந்தே பேசிட்டு இருக்க. இவன் ஒருத்தன் கூலிங்க வேற போய் மாப்பிள, அடி மனசுல உள்ள ஆசைய அப்படியே வெளிப்படுத்த வந்துடா மத்தியா, வந்துடா வந்துட்டியா? ஏய் சத்தி, ஏய் வாடா வாடா வாடா, உட்கார இங்க வாடா. டேய் டேய் வாடா, ஏங்க ஏங்க. எங்கடா சுத்திட்டு வர? உட்கார்ந்ததுல ஏன்டா கேட்க மாட்டேன்? இவனை கூட்டிட்டு வரதுக்குள்ளயும் ஏய் உட்கார்றா. ஏய் விடுடா, உட்கார்றா. நீ நம்ம சொன்னதை கேட்டுக்கறா. ஏன்டா இவ்வளவு நேரம்? ஏன்னா ஒரு தூண் இருந்தா நல்லா இருக்கும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூட்டத்துக்குள்ள நெஞ்சில இருந்து நிலம் வரைக்கும் ஆடி போச்சுன்னா பாத்துக்கியா? நெஞ்சு உனக்கு கழுத்துக்கு கீழே வெறும் வயிறு தானடா இருக்கு. இடப்பட்ட நெஞ்சு எங்கடா இருக்கு?
1+2 உதவாம போயிடும். வந்த வேலையை விட்டு இப்படி சொந்த வேலையை பாக்குற. டேய் நீ ஏன்டா இன்னும் மொறப்பாவும் வரப்பாவும் இருக்க? சொன்ன கேட்க மாட்டேன். அடிட்டோம்ரா. நான் மனசுல இருக்க வேதனையை மறக்க முடியும். டேய் ஓசி போறீங்க ஓவரா தத்து பேசாத. முறாயா அதை நீ பல்லு விளக்காம பேசாத. டேய் சக்திவேலு, தேவையில்லாம மனசை போட்டு சங்கடப்படுத்திக்காதடா. மாப்பிள்ள தவிர ரொம்ப வருத்தப்படுறான்டா. டேய் 10ஓட 11 அத்தோட ஒண்ணா விடுறா. ஏய் என்னடா பண்ற? உன்ன மாதிரி பணக்கார பசங்க கூட சகவாசம் வச்சுக்கிட்டதுக்கு நல்ல மரியாதைடா. வேணாண்டா, கத்தியால குத்திருந்தா கூட காயாறு இருக்குண்டா. ஆனா உங்க ஆத்த பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கும் முடியலடா, தாங்க முடியலடா. என்ன தப்பா வருதுங்க. ஏண்டா பிறந்தோம், ஏண்டா உங்களை பார்த்தோம் பழகணும்னு நினைக்கும் போது அசிங்கமா இருக்குடா. போடா. சக்தி, மாப்பிள்ள துறை உன்னை உயிருக்கு உயிரா நினைக்கிறான்டா. அவன் மனசை கஷ்டப்படுத்துறாடா. டே துரை, உன் ஆத்தா கண்ணு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டதான் போறேன், வளர்ந்து காட்டதான் போறேன். எச்சியில தின்ற குப்பை தொட்டி நாய்க்கும் உங்களுக்கும் என்னடா வித்தியாசம்? மனுஷனோட மனசை பாருங்களா. பெருசா பேசுற. ஆத்தா பேசுறதுக்கு ஆத்திரப்படுறிய. அப்படி என்னடா தப்பா பேசு. நீ அனாத பயந்தாண்டா. நீ அனாத பயந்தாண்டா. வேண்டாம் துரை, மறுபடியும் சொல்றேன், நீ அனாத பயந்தாண்டா. டேய் துரை, இந்த உசுர போல நினைச்சிடா. ஓவல அனாத பையன் சொல்லிட்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேடா. ஏன் கையால தான உனக்கு சாவு. ஏன்னா அப்படி சொன்னா வண்டியில் வந்து உட்கார்றான். ஓடுறத முடியாது, நான் தான் ஓட்டுறேன், நீ உட்காரு. உட்காரு. Follow me. ஏய் மாப்ள, ஆள்பார காணோம்டா. எவ்வளோ ஆட்டியம் போட்டாலே. திரும்பி உட்கார்றா. திரும்பி கமிக்க எந்த செருப்பு தள்ளுறான். ஆமா ஆமா. டேய் 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 துரை, டேய் டேய் துரை, ஐயோ டேய் துரை, துரை, டேய் தயா, ஐயோ டேய் இத பாரா டேய் மச்சான், டேய் ஏச்சறா, ஐயோ துரை, டேய் 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 இங்க பாரா டேய் மச்சான், ஒண்ணுடா உங்களுக்கு ஒண்ணுடா பாரா, யாராச்சும் வாங்க, ஏய் மச்சான், ஐயோ யாராச்சும் வாங்க, யாராச்சும் பண்ணீங்க வண்டியில சாஞ்சு சாஞ்சு வந்தடா, லாரி ஓட்ட போடும்போது எப்படி அடி படிச்சு தெரியலடா. போய் 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 பேசாதடா சக்திவேலு, சத்தியமாடா போய் சத்தியமாடா போய் போய் இப்போ அவன்கிட்ட போய் சொல்றேன். ஏய் வாடா, அவனை காட்டுக்குள்ள கழுத்துல மாட்டி வைக்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பா வில்லகமா இருந்தா இங்கிருந்து போயிடா. எங்கடா போ சொல்ற? எங்கேயாவது போடா. அவன் போய் அவங்க அம்மா சொன்னா பிரிஞ்சுல முத்தி போட்டானே, புரிஞ்சுக்கடா. இந்த ஊரை விட்டு போடா. நான் ஏடா போடா?
நானும் அந்த பொம்பளை நான் இங்க தான் இருப்பேன். டேய் நீ இருப்படா, உடம்புல உயிர் இருக்கா? அவங்க வரதுக்குள்ள நீ சீக்கிரமா கிளம்புடா. அதான் கேளுடா. பல தடவை உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா ஏதோ ஒண்ணு என்னை தடுத்துரும். நடந்தது நடந்து போச்சு. இதுல ஓன் தப்பு ஒண்ணும் இல்ல. நடந்ததை பத்தியே யோசிக்காம இனி நடக்க போறத யோசிப்போம். என்ன பாவம் செஞ்சானோ நீ என்ன பாக்குற? உட்கார்ற. உட்கார்ற. என்ன கருப்பண்ண பணத்தை வச்சுட்டேன் சரியா? என்னடா பண்ற? முடியல, நான் போறேண்ணே, நான் போறேன். இவனுக்கு எனக்கு என்னடா உறவு? என்னைய காலக்காரனா ஆக்கிட்டியடா. என்னண்ணே வெள்ளனையே வெளியே கிளம்பிட்டீங்க? இப்பத்தே எந்திரிச்சியாக்கு? இந்த பிடி. எனக்கு எதுக்குண்ணே இவ்வளவு பணம்? நான் தான் நேத்து ராத்திரியே சொல்லிட்டேன்ல, இந்த பணம் எனக்கு வேணாண்ணே. நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு தெரியாம எடுத்த பணம் இல்லடா, அவனா கொடுத்த பணம். இந்தா. என்னென்ன சொல்றீங்க? உங்களை எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க ஊருக்கார பிள்ளைய ஆதரவு கொடுத்து வச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நான் தான் ஒரு ஜோலி அனுப்பி விட்டுருக்கேன், வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியாண்ணே? ஆமா ஆமாண்ணே. நம்ம வீடு எங்க இருக்கு? அது 7-8 கிலோமீட்டர் போயிருந்தேன். ஓ, ரொம்ப தூரமா? ஆமா அண்ணே, இத வச்சுக்கங்கண்ணே. எனக்கு எதுக்கு தம்பி? அட பிடிங்கண்ணே. ஒருவேளை என்னை அப்படியே விட்டுட்டு போயிருந்தா இந்த பணத்தை வேற எவனாச்சும் எடுத்துட்டு போயிருப்பான். இந்த பணம் என் கையில இப்ப இருக்குதுன்னா அதுக்கு நீங்க தானே காரணம். நீங்க செஞ்ச உதவிய இந்த பணத்தால ஈடுகட்ட முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் சந்தோஷத்துக்காக நீங்க வாங்கிக்கங்கண்ணே. சத்தியம் நல்லபடியா பாத்துக்கங்கண்ணே. சரிப்பா, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா இருக்கட்டும். அவன் வந்தான்னா நான் அவசரமா கிளம்பிட்டேன்னு சொல்லுங்கண்ணே. வரேண்ணே. இதுதான்ப்பா நடந்தது. சொந்தம் சொல்லிக்க இந்த அனாதைக்கு உங்களை மாதிரி கற்பனை மாதிரி ஆளுங்க இல்லைன்னா இந்த உடம்புல உசுர் இருக்காதுண்ணே. சொல்லுங்க, அந்த டூசியம் மட்டும் தானே அண்ணே? நம்மளால முடியாது எதுவுமே கிடையாதுண்ணே. தம்பி வணக்கம். இவரை தெரியுமா? நீ இது ஏன் சத்யா? அதுவும் அதுவும் ஏன் கிட்டிய யாருன்னு கேக்குற? போடி பாயல. நாங்க 2 பேரும் ஈருடல் ஓர் உயிர் மாதிரி. என்ன பார்க்காம தூங்க மாட்டான், சாப்பிட மாட்டான். இவளை ஏன் நான் உட்கார சொன்னா உட்காருவான், நிக்க சொன்னா நிப்பான், ஓட சொன்னா ஓடுவான். வரைக்கும் சொன்னா ஆமா, எதுக்கு இப்படி விசாரிக்கிறீங்க? ஏதாவது பரிசு கொடுக்க போறீங்களா? இவரை நல்லா தெரிஞ்ச யாரா இருந்தாலும் எத்தனை பேரா இருந்தாலும் எங்க அண்ணன் போதும் போதுன்ற அளவுக்கு பரிசு கொடுக்கத்தான் பல மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லல, ஏன் முகத்துல முழிக்கிறது நரி முகத்துல முழிக்கிறதுக்கு சமம். ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? போய் போலாம். வரும்போதே சொல்லல, வாங்கறதுக்கு ஒருத்தன் வாலண்டியரா வருவான்னு சொல்லிட்டு.
போலாம் வா வா. காசுல ஆட்டோவோ ஏய் ஏறா. டேய் மெதுவாடா. இல்லாம கூட்டு வந்தீங்கடா. 2 காட்டு மிராண்டி அனுப்புனீங்களே, என்னடா பண்றானுங்க இவ்வளவு நேரமா? பாத்திரா. என்ன பரிசு தரேன்னு சொல்லிட்டு மரக்கடை கூட்டு வந்திருக்கானுங்க. புரியலையே. அண்ணே கிட்டு கொடுங்க கொடுங்க. இங்க தானே கொடுக்க போறீங்க. கொடுங்க. என்னடா சொல்றான்? பரிசு கொடுக்க போறேன்னு சொல்லி தான் தூக்கிட்டு வந்தோம். அப்படியா? இவன் கூட தான் சத்யா இருந்தான். அடியே கொடுக்குறீங்க. திருப்பு பையில. சத்யா எங்கடா? சத்யா எங்க? சத்யா எங்க இருக்கான்? சொல்றா. சத்யா எங்க? இதுதான் உடும்புடியா? அண்ணே நான் சத்தியமா சொல்றேன், என் கூட தானே இருந்தோம். ஆனா இப்ப எங்க இருக்கானு தெரியல. அண்ணே டைட் சட்டை வேண்டான நாங்க இதெல்லாம் பார்த்து தப்பா நினைச்சாதீங்கண்ணே. எங்கடா எங்கடா சத்யா? அண்ணே நான் ஒரு டம்மி பேசுனேன். டம்மி பண்ணது. அண்ணே என்ன மறந்துக்கிறேன். என்ன மறந்துக்கிறேன். என்ன மறந்துக்கிறேன். என்ன மறந்துக்கிறேன். விட்டுருக்கணும். முடிச்சிட்டாங்களா? அண்ணே சின்ன ரிக்வெஸ்ட். கூட்டிட்டு வந்தீங்களா? கூட்டிட்டு போய் டிராப் பண்ண சொல்றீங்களா? ஐயோ வேணா போறீங்களா? காதல் வளர்த்த உண்மையில் நானும் புள்ள. சேடே சேடே சேடே. காச்சி எனக்குன்னு பிறந்திருக்கியடி. இந்த போன் உனக்காக தான் வாங்கியிருக்கேன். உன்கிட்ட நிறைய பேசணும், நேர்ல பேச முடியலன்னு தான் இந்த போனை வாங்கியிருக்கேன். நான் வெளியே போயிட்டு உனக்கு கூப்பிடுறேன். தயவு செஞ்சு என் போன் அட்டென்ட் பண்ணு ப்ளீஸ். கொடுத்து வச்சோன்னா சக்தி வேலு, உனக்குன்னு ஒரு துணை கிடைச்சிருச்சுடா. சந்தோஷமா வாழ்றா. பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன நீ தூக்கி எறிஞ்சிட்டேங்கிறத இப்படி சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லடி. என் மனசு உடைச்சிட்டல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நான் ஒரு அனாதை பையன். இந்த வாழ்க்கையில சந்தோஷம்னு எல்லாரும் ஒண்ணு சொல்லுவாங்களே, உன்னை பாக்குற வரைக்கும் எனக்கு என்னன்னு தெரியாது. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையோட அர்த்தமே தெரிஞ்சது. எல்லா ஃபியூஸையும் பிடுங்க ஆண்டவன் டக்குன்னு ஒரு டார்ச் அடிச்சான். அந்த வெளிச்சத்திலேயே வாழ்ந்துடலான்னு ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டவளுக்கு அந்த ஐடியா இல்லாதப்போ அந்த ஆண்டவனுக்கு எப்படி இருக்கும்? ஆனா உன்னடி அழகு ஆபத்து. நல்லா இரு. क्या बोल दिया? क्या हो गया? அவன் வந்தான்ல, சொல்லலையா?
பாத்துக்கிறேன். அழாத, அவனை போய் பார்க்கலாம். ஆமா சார். எவ்வளவு நாளா இருக்கான்? 1 மாசமா இருக்கும். நல்லா மேட்ரு செஞ்சுக்கிறோம், நல்லா சாப்பிடுங்க அண்ணா. ஆ சொன்ன என்ன வேணுமா எல்லாம் எடுத்து கொடுண்ணா. இந்த வந்து 5 நிமிஷம். சரி பாஸ், என்னோட ஆர்டர் எடுத்து கொடுடா. ஆ சொல்லுண்ணா. ஆ சொன்ன அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைண்ணா. இப்பதானே அந்த மேட்டரை முடிச்சுன்னு வரேன். உங்களுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணா. சப்ப மேட்டர் நான் பார்த்துக்கலாம். ஒண்ணா யாரு சேகரா விளையாடுறாண்ணா? விடுங்கண்ணா. ஏச்சி பண்ணிடலாண்ணா. ஏய் ஓகேண்ணா. ஏச்சி அதெல்லாம் பார்த்துக்கலாண்ணா. பண்ணிடலாண்ணா, பண்ணிடலாம். 100 ரூபாய் கொடுங்க. ஒன்றும் சும்மா குஷு கலரை பண்ண. Hey!
ஜென்மம் செய்த தவமோ எந்த தெய்வம் தந்த வரமோ வேண்டாம் இனி வேண்டாம் இந்த பூமி பந்தம் தான் போதும் இனி போதும் இந்த தேவ சொந்தம் தான் எல்லாம் இங்கே மாறி போகுதே தலைக்கு மேலே விண்மீன் கூவுதே நொடியெல்லாம் யுகமாக யுகமெல்லாம் நொடியாக தலைகீழாய் தடுமாற என் வாழ்க்கை வழிமாற என்னை சுற்றி ஏதோ ஒரு ஒளிவட்டம் தோன்றுதே எந்த ஜென்மம் செய்த தவம்